மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் நிறைவை நாம் கொண்டாடக்கூடிய இருக்கிறோம். இந்த மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், இறை இரக்கத்தின் காலம், ஆண்டவரின் மீட்பை கொண்டாடும் காலம். அந்த மீட்பை பெறும் நாட்கள் நெருங்கி வந்துவிட்டன. அந்த தவக்காலத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இந்த புனித வாரத்தில் இருக்கின்றோம். இந்த புனிதப்படுத்தும் புனித வாரம் நமக்கு இறைவனின் மீட்பை, அருளை, ஆசிரை, உயிர்த்தெழுதலின் மாட்சியை கொடுக்கிறது. அந்த பாஸ்கா பெருவிழா என்பது நமக்கு ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா. அதைத்தான் கொண்டாட இருக்கிறோம். அதை இந்த நாளிலே பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன், ஆங்கிலத்தில் மாண்டி தர்ஸ்டே என்று சொல்வார்கள். ஆண்டவரின் இறுதி ரா உணவு கொண்டாட்டம். இந்த ஆண்டவர் இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரம், ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டம் நிறைவேற வேண்டும், அவர் சிலுவையிலே தன்னை கையெழுக்க வேண்டும் என்ற பொழுது தன்னுடைய அன்பு சீடர்களோடு அவர் உணவருந்துகிறார். உடலை எடுத்து என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கிண்ணத்தை எடுத்து இதை நீங்கள் பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணை ஏற்படுத்துகிறார், குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார், பணி குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்லமாக தொண்டு ஆற்றுவதற்கு, பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரிவதற்கு என்ற ஒரு மைய கருத்தோடு தன்னுடைய அன்பு சீடர்களை அமர வைத்து அவருடைய பாதங்களை கழுவி தாழ்த்தி, இதுதான் இறைவனின் பணி, ஆன்மீக பணி, குருத்துவ பணி, இதுதான் குருத்துவம் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். புதியதோர் அன்பு கட்டளையும் கொடுக்கிறார். என்ன அன்பு கட்டளை? இயேசு ஆண்டவர் அன்பு செய்தது போல நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் எனும் புதியதோர் கட்டளை. யோவான் எழுதிய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இதுதான் புதியதோர் கட்டளை. அந்த புதியதோர் கட்டளை கொடுத்த நாளும் இதுதான். இந்த நாள் வழிபாடு முழுமையாக நமக்கு எடுத்து காட்டுவது அதுதான். பெரிய வியாழன் என்று சொன்னால் பாதம் கழுவுதல் சடங்கு இருக்கிறது. இறைவன் குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த குருத்துவ நாளை கொண்டாடக்கூடிய நாள், நற்கருணை ஏற்படுத்திய அந்த நற்கருணை கொண்டாடும் நாள், இறுதியாக அந்த இறைவன் விட்டு சென்ற அந்த அன்பு கட்டளை, இறைவனின் அன்பை உலகுக்கு கொடுக்க, அவர் நம்மை அன்பு செய்தது போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த புதிய கட்டளை. இந்த 4 பரிமாணங்களில் தான் இந்த பெரிய வியாழன் பெரும்படி அமைந்திருக்கிறது. இத்தகைய ஒரு பொருள் உணர்வோடு நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம், இறைவனின் அருளை பெறுவோம். இந்த நாளில் சிறப்பாக திரு அவைக்காக, உலக திரு அவைக்காக கொண்டாடுங்கள். உலகத்தில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த இயேசுடைய குருத்துவத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற எல்லா குருக்களுக்காகவும் இவர்கள் நாங்கள் எல்லாம் பணி குருத்துவத்திலே இருக்கிறோம். இந்த பணி குருத்துவத்தை தாண்டி பொது குருத்துவம் என்பதில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் ஜெபியுங்கள். உலகளாவிய திருச்சபை இன்னும் அதிகமாய் இந்த இறைவனை உலகுக்கு கொடுக்க வேண்டும், சாட்சியாக சான்று மகர வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால் இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். இறை ஆட்சி, இறைவன் கட்டி எழுப்ப விரும்பிய இறை ஆட்சி இந்த மண்ணுலகில கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த இறை ஆட்சியின் ஒருவராக நாமும் மாற வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அருளாசியை கேட்டு நாம் இந்த பணிகள் இணைவோம். இந்த பெரிய வியாழன் திருப்பலியை, ஆண்டவரின் இறுதி ரா உணவு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம். தூயமாய் நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பழியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள்
இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றுகள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உணவு திருப்படையில் இணைந்திருக்கும் நாம் அந்த ஆண்டவர் இயேசுடைய அன்பை, கடவுளின் அன்பை கொண்டாடுகிறோம். அந்த அன்புக்கு சான்று பகர இறைவன் தாமே தம் அருளால் நம்மை எல்லாம் நிரப்ப வேண்டும். நம் குடும்பத்திற்கு அன்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும். திரு அவையை காக்க வேண்டும். உலகளாவிய திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்திலே அன்பும் அமைதியும் நிலவ வேண்டும். போர் பதற்றமுள்ள நாடுகள் எல்லாம் அமைதியை நாடி தேடி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நம்முடைய தேவைகளை எடுத்து எம்பி செவிப்போம். தன்னையே பலியாகி நற்கருணையை ஏற்படுத்திய இந்நாளில் நற்கருணை குறித்து காட்டும் தியாகம், ஒருமைப்பாடு, கூட்டு முயற்சி என்னும் பண்புகளை நாங்கள் வாழ்வாக்க வரமுள்ள மன்றாடுகிறோம். இறைவா, நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று பாதங்களை கழுவி பாடம் கற்பித்த உம் திருமகனின் பாதச்சுவடுகளில் பயணம் செய்யும் அருள்நிலை இனியவர்கள் தங்களுடைய அர்ப்பண வாழ்வில் விடாமுயற்சியோடு ஆர்வத்தோடும் பணி செய்ய வரமல்ல இறைவா இறைவா, உம்முடைய திருமகனின் புதிய கட்டளையை பெற்ற நாங்கள் ஒருவர் மற்றவரை எங்கள் குடும்பங்களில், பணியிடங்களில், சமூகத்தில் தாராள உள்ளத்தோடு ஏற்று அன்பு செய்ய வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, பொருளாதார அடிமைகள், தாழ்த்தப்பட்டோர், புறந்தள்ளப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், நாடு கடத்தப்பட்டோர், அநியாய தீர்ப்பினால் சிறைகளில் தவிப்போர் என்ற நிலையில் உம் திருமகன் அனுபவித்த தனிமையை அனுபவிக்கும் இவர்கள் உம் உடனிருப்பையும் உணர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு தந்தையே இறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் எடுத்து எமது தேவைகளை நீ அறிந்திருக்கிறீரப்பா. உன் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவற்றையே நீ நிறைவாக கொடுத்து நீ காட்டும் அன்பிலே நாங்கள் வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன்னை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்லவராகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்படி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இவரை தகுதிகளுடன் பங்கேற்க எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நானும் எவ்விடத்திலும் நாமிடமுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பணிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாமிடம் படை செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியானவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே முதன்மை வானதூதருடன் அரியணையில் அமர்வு தலைமை தாக்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாமிடம் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவன், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்தவில்லை. கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமணமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தி இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர்
மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்படியினால் நீ உளப்பணிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமைமிகு மறைசாட்சியர், புனித நார்பர்ட், புனித அகஸ்டின், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கு. இப்படி உலகெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருவை சிறப்பாகும் மணியாராய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயிரம் நன்றாசிய ஆயர்கள், திருநெறியினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, என்றும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இரண்டு கோடைகள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கையுடன் ஏற்றலும். நாங்களும் உமக்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியால் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. இறையருள் வேண்டுவோம். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவர், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உங்களுடைய திருத்துதர்கள் வழியாக மொழிந்தது. கூடி செபிக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் பாராமல் நாங்கள் உன் மீது கொண்ட விசுவாச நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தையும் தந்து காப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சரளம் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனருளும் அமைதி ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களே போக்கும் இறைவனே, எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களே போக்கும் இறைவனே, எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களே போக்கும் இறைவனே, எங்களுக்கு சமாதானத்தை தரும். இவ்வளவு இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக நாம் வாழ்வு பெற, நம் பாவங்கள் கழுவப்பட தன்னையே பழியாக்கிய அன்பு தெய்வம். அந்த அன்பு தெய்வம் உணவாக விடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு ஒரு கொடுக்க மருந்தாக திரு விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பணியில் பங்கு பெறும் நம் அனைவருமே பேரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்தவுடனெல்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமென். எல்லாருமே இருப்பீங்க. இன்னைக்கு குருக்களுக்கான நாள். ஆக முக்கியமா ஏற்றப்பாவையினால் உங்களுடைய பொங்கு தந்தையை பார்த்து அவரை வாழ்த்திட்டு எல்லாருமே ஒருத்தர் கூட போயிடக்கூடாது. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனீங்க. நல்லது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம ஆராதனை கேட்க போறோம். அது முடிந்த பிறகு உங்களுடைய பங்கு தந்தை உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இங்கு பணி செய்து கொண்டிருக்கிற தந்தை. ஆக அவரை இந்த நாளில் வாழ்த்துவது சாலச் சிறந்தது. ஆக இந்த நாளில் எல்லோரும் வாழ்த்திவிட்டு தந்தையுடைய ஆசை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். உங்கள் மகனிரவு இருந்தால் இவ்வுலகில் விட்டு வரும் நாங்கள் என்றும் நிறைவுடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.